திருமணமாகி ஒரு 10 நாட்கள் ஆன நிலையில, இப்ப பிரியங்கா அவங்க கணவர் கூட சேர்ந்து, அவங்களோட பிறந்த நாள லண்டன்ல ரொம்ப கோலாகலமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல கணவர் வசி, பிரியங்காவுக்கு ஒரு விலைமதிப்புமிக்க கார ஒண்ண பரிசாவும் குடுத்திருக்காரு. விஜய் டிவி ஆங்கரா கூடிய பிரியங்காவுக்கும், ஃபேமஸான டிஜேவா இருக்கக்கூடிய வசி அப்படின்னு சொல்ற நபருக்கும், கடந்த ஒரு 10 நாட்கள் முன்னாடி திருமணம் நடந்து முடிஞ்சது. திருமணத்துக்கு அப்புறமா, இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு என்ன ஊர் போவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனா வசிக்கு சென்னையில ஒரு வீடு, பங்களா இருக்கிற மாதிரி, லண்டன்லயுமே ஒரு வீடு இருக்குதாம். அத விட முக்கியமானது, கிளிக் 187 அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனிய இந்தியால சென்னை நடத்துறது மட்டும் இல்லாம, லண்டனையும் நடத்தி வந்துட்டு இருக்காராம். அதோட ஒரு பகுதியா கடந்த வாரம் திருமணம் முடிஞ்ச கையோட கணவர் வசி மட்டும் சென்னையில இருந்து லண்டன் போயிருக்கிறதா ஃபர்ஸ்ட் பிரியங்கா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்ப ரீசென்ட்டா ஏப்ரல் 28ஆம் தேதி பிரியங்கா அவங்களோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக கணவர் வசி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில இருந்து அவங்க லண்டன் போயிருக்காங்க. லண்டன் போயிருக்கக்கூடிய பிரியங்காவுக்கு கணவர் வசி எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் குடுத்திருக்காராம். சொல்லப்போனா ஏர்போர்ட்ல அவங்க கால வச்சதுல இருந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் பயங்கரமான ஒரு வெல்கம் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வெல்கம பிரியங்காவே எதிர்பார்க்கலையாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு மறுபடியும் அங்க வெளில போறது, லண்டன்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா பிரியங்கா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஹேப்பி பர்த்டே டூ மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே விஷ் பண்ற மாரி ஒரு வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல கணவர் வசி தன்னோட மனைவி பிரியங்காவுக்கு ஒரு மெமரபிளான கிஃப்ட் ஒண்ணு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கார் ஒண்ணு வாங்கி குடுத்திருக்காராம். அதுவும் அந்த கார் விலை மதிப்பு மிக்க கார். எக்கச்சக்கமான செலிபிரிட்டீஸ் யூஸ் பண்ணக்கூடிய கார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குது. இந்த கார நேரடியா இந்தியால வாங்காம லண்டன்ல வாங்கி, ஒருவேளை அவங்க சென்னையில மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் வர மாரி இருந்தா, லண்டன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சேர்த்து தான் இந்த பிளானே போட்டிருந்திருக்காரு. அதுவும் பிரியங்காவுக்கு பிடிச்ச கலர்ல, பிரியங்காவுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல தான் இந்த கார வாங்கியிருக்காரு. காரோட விலை மட்டுமே பல கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு கார பத்தின அப்டேட்ட பிரியங்கா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, 69 வயது நடிகர் கூட ஜோடியா நடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை சம்பளமா நயன்தாரா கேட்டிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தால இப்ப ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ச்சியில மூழ்கி இருக்குது. தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய நடிகையா வலம் வரக்கூடியவங்க தான் நடிகை நயன்தாரா. இவங்க நடிப்புல கடைசியா டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வெளிவந்துருந்துச்சு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஸ்ட்ரைட்டா ஓடிடிக்கு வந்ததால மக்கள்கிட்ட எதிர்பார்த்த வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்கல. இன்னொரு பக்கம் டாக்ஸிக், மண்ணாங்கட்டி, டியர் ஸ்டூடண்ட்ஸ், மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இது மாதிரி பல திரைப்படங்கள் இப்ப நயன்தாரா கைவசம் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடிப்புல அனில் ரவிப்படி இயக்கத்துல ஒரு புதிய படம் உருவாக போகுதாம். இதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடந்த நிலையில இந்த படத்துல கதாநாயகன் நடிக்கிறதுக்காக நடிகை நயன்தாராவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நயன்தாரா கிட்ட பேசினப்ப படத்தோட கதையை கேட்ட நயன்தாரா நடிக்கிறதுக்கு ஓகேவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்தை நடிக்கிறதுக்கு அவங்க 18 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காங்களாம். இந்த விஷயம் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. வழக்கமா நயன்தாரா 10 கோடி வரைக்கும் மட்டும் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா சிரஞ்சீவி கூட 69 வயசு நடிகர் நடிக்கிறதுக்காக தான் அவங்க 18 கோடி ரூபாய் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.